ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு சாதம் வடிக்கிறது எப்படிங்கிறது பிகினர்ஸ்க்கு காமிக்கிறேன். இது ஒரு அழாக்கு கொள்கிற பாத்திரம். அரிசி எடுத்துட்டு நல்லா களைஞ்சிட்டு, தண்ணியோட அளவெல்லாம் கிடையாது, அந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கொதி வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் சாதம் என்ன பதத்தில் நம்ம அதை வடிக்கணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த மாதிரி கொதிச்சு நொர வரும் வெள்ளையா, அப்பவே சாதம் வெந்துருது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த அரிசி எடுத்து பார்த்தோன்னா கொஞ்சம் நசுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹார்டா இருந்ததுன்னா புளி சாதம், லெமன் ரைஸ், அது மாதிரி உதிரியான சாதத்துக்குலாம் இதை மாதிரி வடிச்சா போறோம். இதுக்கு நெக்ஸ்ட் பதம் வேணும்னா நம்ம ரெகுலரா சாம்பார் சாதம், ரசம் அதை மாதிரி சாப்பிட்றது கொஞ்சம் குழவா இருக்கும். இந்த மாதிரி சாதம் புளி சாதம், லெமன் சாதத்துக்குலாம் கிளறிக்கலாம். ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டு இப்போ தட்டை போட்டு மூடிட்டு ஒரு துணி வச்சுட்டு இதை வடிக்கிறதுக்கு கீழே ஒரு பேஸ்ல ஒரு பாத்திரம் வச்சு வடிச்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுல அப்படியே கவுத்து வச்சு நிக்க வச்சிடலாம். இந்த பாத்திரம் கீழே வைக்கிற பாத்திரத்தை விட கொஞ்சம் பெருசா இருக்கணும், அப்போ உள்ள போகாம இருக்கும். இல்லைன்னா கையிலேயே பிடிச்சி முடிஞ்சானா அப்படியே வடிக்கவும் வடிக்கலாம். ஸோ இந்த கஞ்சியை ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சுன்னா இந்த ஃபுல் கஞ்சி இதில் பாத்திரத்தில் கலெக்ட் ஆகிடும். இந்த கஞ்சி எடுத்தாச்சு. இந்த கஞ்சியில் தேவைப்படும் போது என்னைக்காவது உப்பு, நெய் மட்டும் போட்டு குடித்தாலும் வயருக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஜுரம் வந்தான்னா இதிலே கொஞ்சம் மிளகுத்தூள், ஜீரகத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு, நெய் போட்டு குடித்தான்னா பசிக்கு இந்த கஞ்சி நல்லாயிருக்கும். ஈஸியாக டைஜஷன் ஆகும் ஜுரம் வந்த உடம்புக்கெல்லாம். ஸோ இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, என்னைக்கு நம்ம எண்ணெய் தேய்ச்சிக்கிறோமோ அன்னைக்கு இந்த மாதிரி சூடு கஞ்சியில் கொஞ்சம் சீக்காப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த சீக்காப்பொடியை நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிச்சோம்னாக்க முடி அருந்து போகாமல் இருக்கும். இன்னைக்கு நான் இந்த சாதம் புளி சாதம் கிளறதுக்காக உதிரியாக வடிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணிட்டு புளிக்காய்ச்சல் போட்டு நல்லா சாதத்தோட போட்டு கிளறிட்டு இருக்கேன். இன்னைக்கு புளி சாதத்துக்கு சாதம் வடிச்சதுனால, ரொம்ப உதிரியா வடிச்சதுனால தயிர் சாதத்துக்கு அதை மசிக்க முடியாது. ஸோ கொஞ்சமா தண்ணி, அந்த சாதம் மிச்சம் இருக்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா மசிக்கிற அளவுக்கு வேக வச்சா போறோம். திருப்பி தண்ணி வடிக்க வேண்டாம், அந்த தண்ணியே இழுத்துரும் அந்த சாதத்தில். ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் சிம்மில் வேக வச்சா போறோம். ஸோ புளி சாதம் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கிளறிட்டேன், உதிரி உதிரியாகவும் இருக்கு. ஸோ இதே சாதத்தில் இப்போ தயிர் சாதமும் நல்லா கொஞ்சம் மசிஞ்ச சாதத்தில் தயிர் சாதமும் கிளறியிருக்கேன். இந்த அரிசி புழுங்கல் அரிசி. ஸோ பச்சரிசிலையும் இதே மாதிரியே ட்ரை பண்ணலாம். எப்போவுமே வடித்த சாதம் சாப்பிட்றது நல்லது. இன்றைக்கி நான் புளி சாதம் கலறதுக்காக ஒரு பதம் முன்னாடியே அதை வேக வச்சு எடுத்திருக்கேன். தயிர் சாதத்துக்கு தனியாக ஒரு நெக்ஸ்ட் பதம் வேக வச்சு அதுக்கப்புறம் கிளறியிருக்கேன். நார்மலாக தயிர் சாதத்துக்கு இப்போ நான் என்ன பதம் எடுத்தேனோ அதே மாதிரி பதத்திலே எடுத்து வடித்து சாம்பார், ரசம், மோர் மூணுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாதம் ஆறி போனால் கூட கட்டி கட்டியாக ஆகாது, கரண்டியால் எடுத்தால் பேக்கிற மாதிரிலாம் வராது. இதே மாதிரி உதிரியான கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் ஆகிக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் பிகினர்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.